ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஸ்ரீ இல்லம். இன்றைக்கி நம்ம அனுஸ்ரீ இல்லத்தில் ஆரி பேசிக் ஸ்டிச்சான செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு உங்ககிட்ட சொல்லி காட்ட போகிறேன். இதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீடில் பார்த்திங்கன்னா 0.5 இருக்கிற நீடில் வந்து எடுத்திருக்கேன். நாளையிலேருந்து நம்ம ஆரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பேக் சைடும் எப்படி இந்த த்ரெட்டு வாங்குகிறோன்ற விஷயங்களை பார்க்கணுன்றதுக்காக நார்மல் எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ஜரி த்ரெட் வச்சு எப்படி செயின் ஸ்டிச் வந்து போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு சிங்கிள் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜரி த்ரெட்டுக்கு ஒரு நாட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸுன்றதுனால நான் ரொம்ப மெதுவாக தான் சொல்லித்தரேன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா நாட் போட்டுக்கலாம். டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்ன நாட்டாக விழுந்துருச்சு. ஸோ நான் திரும்பவும் இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி பெரிய நாட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா பிகினராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாட் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த நாட்டோடு சேர்ந்துட்டு த்ரெட்டு வெளில வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாட் விழுந்துருச்சு. வாங்க எப்படி செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமோட பேக் சைடில் நம்ம என்ன பண்ணுவோம், அடியில் வந்து என்ன பண்ணுவோம், கிளாத்துக்கு அடியில் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்குவோம். 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி த்ரெட்டை நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணிக்குவோம். ஆரி நீடிலோட எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்டான மாதிரி ஒரு டிப் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம த்ரெட்டை வந்து மேலே இழுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஹோல்டு பண்ணி கிளாத்துக்கு கீழேருந்து த்ரெட்டை மேலே வாங்குவோம். சரி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மேலே நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டின மாதிரி த்ரெட்டை மேலே இழுக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு லூப் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த லூப்போட சென்டரில் நீங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு கீழே நீங்கள் த்ரெட்டை இழுத்திங்கன்னா அந்த லூப்பு சின்னது பெருசுன்னு ஆகும். இப்படி தான் நம்ம செயின் ஸ்டிச்சு ஃபார்ம் பண்ணுவோம். பேசிக்காக நீங்கள் வந்து இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா பெரிய பெரிய லூப்பாகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த லூப்புக்கு சென்டரில் திரும்பவும் நீடில் இன்சர்ட் பண்ணி கீழேருந்து த்ரெட்டை மேலே இழுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா த்ரெட்டு மேலே வந்துடுச்சு இல்லையா. திரும்பவும் அடுத்து அந்த லூப்க்கு நடுவுலையே திரும்பவும் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை மேலே வாங்கணும். இதுதான் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு நமக்கு ஆரியில் தெரிஞ்சிச்சுனாலே மற்ற எல்லா ஒர்க்கும் ஈஸியாக நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா தினமும் 5 லைன்ஸ் ஒரு 2 டேஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெரிய லூப்லேருந்து சின்ன லூப். இப்போது பேக் சைடு என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்சர்ட் பண்ணோன்னா நீடில் வருது இல்லையா, அதில் த்ரெட்டை ஹோல்டு பண்ணி த்ரெட்டை மேலே இழுக்கிறேன். இப்போ பாருங்கள், திரும்பவும் செய்கிறேன். லூப்க்கு நடுவில் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதோட பேக் சைட் கிளாத்துக்கு கீழே நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கிற த்ரெட்டை அந்த நீடிலோட டிப்பில் நம்ம ஒரு சின்ன மாட்டி விட்டு நம்ம திரும்ப அந்த நீடில் மேலே இழுத்தோன்னா த்ரெட்டு மேலே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது பொறுமையாகவே பண்ணுங்கள், எந்த அவசரமும் இல்லை. ஃபஸ்ட்டு பெரிய லூப்பாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சின்ன லூப்பாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே மாதிரியே நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே த்ரெட்டை சுற்றி த்ரெட்டை மேலே இழுக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம செயின் ஸ்டிச் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில்க் த்ரெட்டில் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நான் வந்து சில்க் த்ரெட்டில் தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ வந்து ஜரி த்ரெட்டில் ஏன் பண்ணுறேன்னா, சில்க் த்ரெட் வந்து நீங்கள் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் இது பேக் சைட் லூப் எப்படி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டணும். அதுக்காக சின்ன ஃப்ரேமில் உங்களுக்கு இந்த கிளாத்தை ஃபிட் பண்ணி எப்படி ஆரி போடுறேன் அப்படின்றதுனால ஜரி வச்சு யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.
ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து ஆரி ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லைன் போட்டு முடிச்சிருக்கேன். இதே மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு 3-4 லைன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா செயின் ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக வந்துடும். செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா பேசிக்காக ஒரு எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ எண்டு நாட் போட போகிறேன். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக ஒரு பெரிய லூப் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய செயின் லூப் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு சென்டரில் இன்னொரு லூப் வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த செகண்டாக ஒரு லூப் விழுந்தது இல்லையா, அதை வந்து நம்ம மேலே தூக்கி இழுக்கணும் இந்த லூப்க்கு வெளில. இப்போ பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு லூப்க்கு இடையில ஒரு பெரிய லூப் போட்டுட்டு செகண்ட் லூப் போட்டேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு லூப்பை மேலே எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மேலே இழுத்துட்டு செகண்ட் லூப் எப்படின்னா அடியில் ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே ஒரு சிக்கு முடிச்சு விடுற மாதிரி விழுந்துடும். பாருங்கள், இதுதான் ரொம்ப ஒரு பேசிக்கான நாட். எல்லாருமே நாட் போட தான் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் ஃபஸ்ட்டு. இது மாதிரி ஃபஸ்ட்டு லூப் போட்டு செகண்ட் லூப்பை மேலே இழுக்கிறோம். இழுத்துட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு லூப்பை ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி கீழே இழுக்கிறோம். திரும்பவும் உங்களுக்கு எண்டு நாட் வந்து ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லூப் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன லூப்பாக போட்டு எண்டு நாட் போடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்து செகண்ட் லூப் எடுக்கிறேன். செகண்ட் லூப்பை பெருசாக இழுத்துட்டு அதை ஒரு சர்க்கிள் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் விழுந்த ஃபஸ்ட்டு லூப் இருக்கும் இல்லையா, அதோட ஸ்ட்ரிங்கை இழுத்து பிடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், இது சர்க்கிளாக அப்படியே ரவுண்டாக ஃபார்ம் ஆகிக்கும். அதை கீழேருந்து த்ரெட்டை இழுத்தோன்னா நமக்கு நாட் வந்து விழுந்துடும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லூப்பை சர்க்கிளாக பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு லூப்பை மேலே இழுத்துக்கிறேன். மேலே டைட்டாக ஹோல்டு பண்ணிவிட்டு பாருங்கள், ஹோல்டு பண்ணிவிட்டு கீழே வந்து த்ரெட்டை இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும். நாட்டில் எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், திரும்பவும் நான் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஆரி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நாளைக்கு இதே செயின் ஸ்டிச்சை எப்படி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.